குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களுக்கும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டு, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்றில் ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ இந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்மந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த தமிழ் புத்தாண்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிம்மராசின்னு சொல்லும் போதே அஷ்டம சனின்னு எல்லாரும் சொல்கிறது நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்குது. எனக்கு போயிட்டுருக்கு, அஷ்டம சனி போகுது. சிம்மராசிக்கு உண்மையாக அஷ்டம சனி போகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சிலருக்கு சில காலகட்டம் தான், பெருசாக ஒன்று ஒரு 60 நாள் கொஞ்சம் செய்வாப்பில். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த 60 நாளும் என்ன விஷயங்கள் செய்யணும்னா நல்ல விஷயங்களை செஞ்சு மற்றவங்களுக்கு உதவியாக இருந்தீங்கன்னா
உங்களை விட உச்சத்தில் போகக்கூடிய ராசிகள் யாருன்னா அவர் யாருமே இல்லை இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சத்தில் இருக்கிறார். அப்போ என்ன வேணும்? ராசி அதிபதி உச்சத்தில் இருக்கும்பொழுது கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ஜாம்பவான்கள் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மராசி அன்பர்கள், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள். சரிங்களா? புதிய தலைவர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் புதிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாகும் இந்த காலகட்டம் திகழும் போது தான். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில், சரிங்களா, வேலை செய்யக்கூடிய வேலை மாற்றம் ஏற்படும். வேலை மாற்றம் எதுக்காக நீங்கள் வேலை மாற்றம் இருக்க போது சொல்கிறீங்க? வேலை மாற்றம் எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளால் வேலை மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் புதிய உச்சத்தை எட்ட போகிறீங்க. ஏன்னா வேலை மட்டும் வேறு ஒரு ஆஃபீஸ் போவீங்க, அங்கே ஒரு டாப் பொசிஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இங்கே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பீங்க, இன்னொரு ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்கள ஒரு ஜென்ரல் மேனேஜர், சரிங்களா, ஒரு பெரிய ஒரு பொசிஷன் கொடுத்து உட்கார வைக்கிறதுனா வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பிரகாசிக்கக்கூடிய ராசிக்காரர்களாக இந்த தமிழ் புத்தாண்டில் சிம்ம ராசி என்பவர்கள் விளங்கப் போகிறார்கள் சொல்லலாம். அப்போ புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான வாய்ப்பாகவும், இதுவரை நீங்கள் லேபராக இருந்தீங்கன்னா, வேலையாளராக இருந்தீங்கன்னா, இந்த வருடம் முதல் நீங்கள் ஓனராக மாற போகிறீங்க. முதலாளியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்க போகுதுங்க. சரிங்களா? புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை அள்ளி வழங்க போகுது. குரு பகவானோட பார்வையில் உங்களோட புதிய முயற்சிகளை வெற்றியை அள்ளி வழங்க போகிறது. உங்களோட குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள், ஷேர் மார்க்கெட் எதுனா போட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் குரு பயிற்சிக்கு முன்னாடி மட்டும்தாங்க. மே மாதத்தில் குரு பயிற்சி இருக்குது. குரு பயிற்சிக்கு முன்னால் மட்டும் உங்களோட ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் உச்சத்தை போய் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். குரு பயிற்சி முடிகிற காலகட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஷேரிங் பண்ணிங்கன்னா, ட்ரேடிங் பண்ணிங்கன்னா கம்பல்சரியான ஒரு லாஸ், ஹியூஜ் லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்குது. எனவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் அந்த விஷயத்தில் பயணிப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள், ஜாயிண்ட் பிஸ்னஸ் எதுனா பண்ணுறீங்கன்னா அந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. உங்களுடன் கூட்டாளிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள் தங்களை ஏமாற்றுவதற்கான வேலை வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில். இப்போதைக்கு ப்ராஃபிட் தர மாதிரி இருக்கும், தரேன்னு சொல்லுவான். ஆனால் இந்த ஜாயிண்ட் பிஸ்னஸில் இருக்கவங்க, பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க குரு பயிற்சிக்கு அப்புறமாக உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்னங்க நெகட்டிவாகவே சொல்கிறீங்க? எதுக்காக சொல்கிறோன்னா, நெகட்டிவாக சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போவே உங்களோட கணக்கு வழக்குகளெல்லாம் கரெக்டாக பார்த்து, இப்போ ஃபினான்ஷியல் முடிஞ்சிருச்சு. ஸோ கணக்கு வழக்கு கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு இது வேணும், இது வேண்டாம், இது செட் பண்ணலாம் என்று ஒரு புதிய ரூல்ஸ்லாம் போட்டு ரெகுலேட் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி வச்சுக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எண்ணெய் வித்துக்கள் இருக்குது பாருங்கள், அது சார்ந்த விஷயங்கள், ரசாயனம் சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, இந்த மருந்து சம்மந்தப்பட்ட பொருட்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய உச்சத்தை எட்ட போகுது. ஸோ இந்த சிம்மராசி அன்பர்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தொழில் பார்த்தீங்கன்னா வேலையாட்களின் சில பிரச்சனைகள் ஏற்படும். இந்த சங்கங்களாக இருக்கலாம், இல்லை தொழிலாளர்கள் சேர்ந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த துடை சம்மந்தப்பட்ட, இந்த டைஸ்ன்னு சொல்லுவோம்ல, தொடை சம்மந்தப்பட்ட இடத்துல மூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. முதுகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சரிங்களா, முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிய உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது, சரிங்களா, வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, தடுக்கிறதுக்கு வழியே இல்லையா? வழி இருக்குது. முதியவர்களை மதித்து நடக்கணும். முதியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, ஊனமுற்றோர் ஆதரவற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, தொண்டு நிறுவனங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உதவிகள் செய்வது, ஆன்மீகம் சார்ந்த நபர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுத்துட்டு வர்றது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குது. கொடுத்தா நடக்கும்னு கொடுக்கக்கூடாது. நீங்களா விருப்பப்பட்டு 5 ரூபாவோ 50 ரூபாவோ 500 ரூபாவோ 5000 ரூபாய் உங்கள் விருப்பத்திற்கு உங்கள் தகுதிக்கேற்றார் போல் ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் மிக சிறப்பானது ஒரு பலனையை கொடுக்கும். ஸோ சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம்
இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும், முன்னெச்சரிக்கையாக இருக்குது. ஏன்னா உச்சத்தை ஏற்றத்துக்கு நிறைய இப்போ கல்லடிப்பட்ட மரம் தான், காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் பெரிய விருட்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறனால உங்கள் காலப்பூச்சி இழுக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பான். ஸோ யார் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். நிறைய அனுபவங்கள் இந்த திரைய போகுதுங்க. உங்களுக்கு நிறைய அனுபவ விஷயங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துக்கு அப்புறமா ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஒரு அமைதி தேவைப்படும். ஸோ கடல் சார்ந்த விஷயங்களில், கடல் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வது மிக சிறப்பானது ஒரு பரிகாரமாக இருக்கும். கடல் சார்ந்த விஷயங்களில் அதிக முதலீடுகள், அயல்நாட்டு முதலீடுகள் செஞ்சீங்கன்னா வாழ்வில் அடுத்த ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகிறது. மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு திருமணம், சரிங்களா, பிரச்சனைக்குரிய எதிர்பாராத திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை மிகவும் பார்த்து பக்குவமாக பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.